வணக்கம். வாத்தியார் எம்ஜிஆர் என்ற நமது யூடியூப் சேனல் மூலமாக நான் உங்கள் வேல்முருகன். வரலாற்றில் மறைக்கப்பட்ட பல உண்மைகள், பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் குறித்து புரட்சித் தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் கூறிய ஒரு கருத்தை, புரட்சித் தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் சொன்னது என்ன, அதற்கு நம் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் ஆற்றிய எதிர்வினை என்ன என்பதை இந்த காணொளியில் உங்கள் பார்வைக்கு. 1964 காலகட்டத்தில் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் தமிழ்நாட்டின் மிக முக்கிய ஆளுமைமிக்க தலைவராக இருந்த அந்த காலகட்டத்தில் நடைபெற்ற ஒரு பாராட்டு விழா நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட நம் இதய தெய்வம் புரட்சித் தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள், பெருந்தலைவர் காமராஜர் எனது தலைவர், பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் எனது வழிகாட்டி என்று குறிப்பிட்டார். அதை பிடிச்சிக்கிச்சிங்க அந்த கலவர கூட்டம். பார்த்தீர்களா? காமராஜர் தலைவராம், நமது அண்ணா அவருக்கு வழிகாட்டியாம். இவரையெல்லாம் கழகத்தில் வைத்து கொண்டிருந்தால் என்ன ஆகும் என்றெல்லாம் கதைகளை கட்டவிழ்த்து விட்டார்கள் அந்த கூட்டத்தைச் சேர்ந்தவர்கள். அந்த கூட்டத்தைச் சேர்ந்தவர்கள் செய்திட்ட விரும்பத்தகாத நிகழ்வுகள் பற்றி எரிந்து கொண்டிருந்த நேரம், புரட்சித் தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த என் கடமை என்ற திரைப்படம் திரைக்கு வந்து, இந்த கலவர கூட்டத்தால் அந்த படம் எதிர்பார்த்த வெற்றியை அடைய முடியாமல் ஒரு சிறு பின்னடைவை சந்தித்த நேரம், புரட்சித் தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் எத்தனையோ விளக்கங்களை கொடுத்து பார்த்தார். விதண்டாவாதம் பிடித்த அந்த கூட்டம் புரட்சித் தலைவருக்கும் பேரறிஞர் அண்ணாவிற்கும் ஒரு இடைவெளியை ஏற்படுத்திவிட வேண்டும் என்று துடித்தது. அதற்காக பல திட்டங்களை தீட்டியது. அப்பொழுதுதான் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருந்து பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவருக்கு அடுத்த இடத்தில் இருந்த ஈவி.கே. சம்பத் அவர்கள் கழகத்தை விட்டு வெளியேறியிருந்த நேரம், புரட்சித் தலைவரும் வெளியேறி விடுவாரா என்கின்ற ஒரு கொதிப்பான நிலை அன்றைக்கு தமிழகமெங்கும் இருந்தது. இந்த பிரச்சனையில் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களுடைய நிலைப்பாடு என்ன என்பது யாருக்கும் புரியாத புதிராக இருந்த அந்த காலகட்டத்தில் புரட்சித் தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் தனது எம்எல்சி பதவியையும் ராஜினாமா செய்துவிட்டார். இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் மரியாதைக்குரிய டிகேஎஸ் என்று அழைக்கப்படுகின்ற டி.கே. சீனிவாசன் அவர்கள் பேரறிஞர் அண்ணாவிடத்தில் சென்று, அண்ணா, இப்படி ஒரு நெருக்கடியான நிலை இருக்கிறது, நாம் ஒரு சிறப்பு பொதுக்கூட்டம் போடலாம், நானே அந்த கூட்டத்தை நடத்துகிறேன், எனக்கு நீங்கள் ஒரு தேதி கொடுங்க என்று கேட்க, அண்ணா அவர்கள், நான் நினைத்ததைத்தான் நீங்கள் குறிப்பிட்டிருக்கின்றீர்கள், கூட்டத்தை நீங்கள் ஏற்பாடு செய்யுங்கள், அதற்கான முழு பொறுப்பையும் தம்பி எம்ஜி ராமச்சந்திரனிடம் ஒப்படைத்து விடுங்கள் என்று அண்ணா கூற, பெரியவர் டிகேஎஸ் அவர்கள், அண்ணா, நீங்கள் சொல்கிறீங்க எம்ஜிஆரை வச்சு கூட்டத்தை போட சொல்கிறீங்க, இதுக்கு எம்ஜிஆர் ஒத்துக்கணுமே, அவர் ஒத்துக்குவாரா என்று கேட்க, அண்ணா அவர்கள் சொன்னார், நீங்கள் கூட்டத்திற்கு நான் சொன்னது போல் ஏற்பாடு செய்யுங்கள், நானே தம்பி புரட்சி நடிகர் எம்ஜிஆரிடம் பேசுகிறேன் என்று அண்ணா கூற, டிகேஎஸும் அதற்கான பணிகளில் ஈடுபடுகிறார். பொதுக்கூட்டம் சென்னையில் இருக்கின்ற ஒற்றைவாடை அந்த சாலையில் நடைபெற்று கொண்டிருந்த நேரத்திலே பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் மைக்கின் முன்பு வந்தார். கூட்டமே அப்படி திகு திகு திகுன்னு உட்காந்துருக்கிறாங்க. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மேடையிலே இருக்கிறார். அண்ணா என்ன சொல்ல போகிறார்? புரட்சித் தலைவர் பெருந்தலைவர் காமராஜரை தனது தலைவர் என்றும் பேரறிஞர் அண்ணா அவர்களை தனது வழிகாட்டி என்றும் கூறியதற்கு பிறகு நடக்கின்ற கூட்டம் என்று கூட்டம் அப்படியே சும்மா அனல் பத்திக்குதுங்க, அனல் பறக்குது. என்ன ஆகுமோ? அண்ணாவின் வார்த்தைகளுக்காக கூடியிருந்த அந்த ஆயிரக்கணக்கான மக்களும் செவிகளை தீட்டிக்கொண்டு அமர்ந்திருந்தார்கள். பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் தெளிவாக சொன்னார், விளக்கமாக சொன்னார், விரிவாக சொன்னார். கழகத்திலே யார் என்ன பேசுகிறார்கள் என்பது எனக்கு முக்கியம் அல்ல. கழகத்தில் இருப்பவர்களால் கழகத்திற்கு என்ன பயன் என்றுதான் நான் கணக்கிடுவேன். அப்படி நான் பார்த்த கணக்கில் தம்பி புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்களால் கழகத்திற்கு நிறைய பலன்கள் உண்டு என்பதால் நான் தம்பி புரட்சி நடிகர் எம்ஜிஆரை வரவேற்கிறேன், அவருடைய கருத்துக்களை ஏற்கிறேன் என்று தெளிவுபட கூற கூட்டம் ஆர்ப்பரித்து ஆமோதித்தது. இப்போ அந்த கலவர கும்பல் இருக்குது இல்லைங்களா, அந்த கலவர கும்பல் தான் அண்ணாவினுடைய பல இன்னல்களுக்கு காரணமாக இருந்த அந்த கூட்டம். இந்த சிறு கும்பல் திமுகவை எதிர்காலத்தில் கைப்பற்ற வேண்டும் என்ற உள்நோக்கத்தோடு செயல்பட்ட அந்த கூட்டம்
அடங்கி போச்சுங்க. அதுதான் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள். ஏதாவது ஒரு காரணத்தை கூறி புரட்சித் தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்களுக்கும் பேரறிஞர் அண்ணா அவர்களுக்கும் ஒரு குழப்பத்தை நிகழ்த்தி அதன் மூலமாக குளிர் காயலாம் என்று நினைத்த அந்த குறுமதி கூட்டத்திற்கு அண்ணா அற்புதமான பதிலை கொடுத்தார் என்று கூறி இந்த காணொலியை நிறைவு செய்கின்றோம். நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ், வெல்க அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம்.